வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புகழுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பம். ஆனால் ஒரு துறையில் ஒரு செயலில் நாம் புகழ் பெறுவதற்கு அல்லது குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெறுவதற்கு அல்லது அந்த துறையின் அடையாளமாக நாம் மாறுவதற்கு மிகுந்த பங்களிப்பை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஒரு துறையில் நாம் ஜெயிக்கணும், அந்த துறையில் நாம் அனைவராலும் அடையாளம் காட்டப்பட வேண்டும், இந்த துறையில் சிறந்தவர்கள் என்கிற பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய முயற்சி, நம்முடைய பங்களிப்பு நிறைய தேவை. அதுக்காக உழைக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பேச்சாளனாக ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னால் அதற்காக நிறைய படிக்கணும், படிக்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கிற விஷயங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியணும், வெளிப்படுத்தும் போது எனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கணும், எந்த அவைக்கு என்ன பேசணும்னு தெரியணும், அதுக்காக மனப்பாடம் செய்யணும், நினைவு வச்சுக்கணும், தகுந்த விதத்தில் பேசணும், இப்படி நிறைய இருக்குது. குரலை பாதுகாத்துக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ புகழ் பெறுவதற்கு என்பது நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்தாதான், நம்ம முயற்சி செய்தாதான், நம்மை நாம் வருத்தி கொண்டால்தான், அப்படி கஷ்டப்பட்டு நாம் அந்த இடத்தை அடையும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எல்லா புகழ் பெற்றவர்களுக்கு பின்னாலும் ரணமான பல பாதைகள், வலியான பல செயல்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு பிரபலமான இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அது வரைக்கும் பட்ட ரணங்கள், வலிகள்லாம் மாறிடும். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார், இது ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்தது, புகழ் பெற்ற பிறகு சில வலிகள் வரும். புகழ் பெறுவதற்கான வலிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் புகழ் அடைந்ததற்கு பிறகு பொறாமை என்கிற ஒரு சூழல், நம்மை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சூழல், நம்மை விரும்பாதவர்கள் நாம் புகழடைகிற பொழுது நம் மீது ஏற்படுத்துகிற எரிச்சல் என்கிற சூழல், இவைகளை தாங்குவதும் புகழ் பெற்றவர்களுடைய கடமையாக ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் சில நேரத்தில் காரணம் இல்லாமல் நாம் பகைக்கப்படுவோம், காரணம் இல்லாமல் நாம் வெறுக்கப்படுவோம், காரணம் இல்லாமல் நாம் நிராகரிக்கப்படுவோம். நம்முடைய வெற்றியை அவ்வளவு சீக்கிரம் இந்த சமூகம் அங்கீகரிக்காது. எனவே புகழ் பெற்ற பிறகு எல்லாரும் ஓடி வந்து பாராட்டி விடுவார்கள், எல்லோரும் ஓடி வந்து மாலை போடுவார்கள், எல்லோரும் வாழ்த்துவார்கள், அல்லது வாழ்த்துகிற எல்லாரும் உள்மனதோடு உள்ளான மனதோடு வாழ்த்துகிறார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி புகழ் பெறுவதற்கு பல வழிகளை தாங்கி கொண்டேமே வந்தோமோ, புகழ் பெற்ற பிறகு இப்படி எதிர்மறையான மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் புகழ் பெற்றவர்களுக்கு கிடைக்கிற வழிகளில் ஒன்று. நான் ஏன் இதை இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், அச்சீவ் பண்ணுறதுங்கிறது கூட நம்முடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை ஜெயிச்சிடும். ஜெயித்த பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய முதல் ஸ்ட்ரகிள் என்னென்னா, அந்த வெற்றியை உலகம் அங்கீகரிக்குமா அப்படின்னு பார்ப்போம். அப்படி அங்கீகரிக்கிறேன்னு சொன்னால் ஒரு வெறுப்பு வந்துடும். அது அடுத்த தோல்விக்கு வழிவகுத்தரக்கூடாது. நீ வெற்றி அடைந்த பிறகு, புகழின் உச்சத்திற்கு போனதற்கு பிறகு, ரொம்ப உயரத்துக்கு போன பிறகு பல்வேறு விதமான இது போன்ற உன்னை வெறுக்கிற, உன்னை பொறாமைப்படுகிற கூட்டம் வரும். அதை பார்த்து தளர்ந்து அடுத்த வெற்றியை நீ இழந்து விடக்கூடாது. அதுவே உன்னுடைய கிரெடிட் எடுத்து, எல்லாரும் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறான், எல்லோரும் விலகி நிற்கிறான், எல்லோரும் நம்மை தள்ளி நிற்கிறான், நம்மை பற்றி பேசி ஒரு சின்ன அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கிறான் என்று சொன்னாலே இன்னும் நாம் ஜெயிச்ச நிலையில், உச்ச நிலையில் அவனுக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற உணர்வோடு மீண்டும் அதிகமாக ஓடும். ஒரு காலகட்டத்தில் வேறு வழியில்லாமல் இந்த சமூகம் உனக்காக கைத்தட்டி தான் ஆக வேண்டும் என்கிற நிலை வருகிற வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலா எல்லா பெரிய சாதனையாளர்களுக்கு பின்னால் இருக்குது. எல்லார்ட்டையும் கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பிறகு கூட ஈஸியாக சொசைட்டி அக்செப்ட் பண்ணுவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, உன்னுடைய எதிரி உன்னுடைய திறமை தான், நீ திறமையாக இருந்தால் சமூகம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் அங்கீகரிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனவே எல்லா நேரங்களிலும் சமுதாயத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், புகழை அடைவது எவ்வளவு பெரிய வலியோ, புகழை தக்க வைத்து கொள்வதும் அவ்வளவு பெரிய வலியை கொடுக்கக்கூடியதான். ஆனால் இதனை தாண்டி வேறு வழியில்லாமல் இவர் நம்மை அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு சமூகத்தை கொண்டு வருவதுதான் நம்முடைய இறுதி வெற்றி என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். No
வந்தனமே சாமி வந்தனமே, வந்தாலுமே எமில் வந்தாலுமே, உம்மை விட்டால் வேறு கதி இல்லையே, உத்தம சத்திய நித்தியனே. உம்மை விட்டால் வேறு கதி இல்லையே, உத்தம சத்திய நித்தியனே. மணவாளர் மாமன்னர் இயேசுவை நாம் மங்களம் பாடியே போற்றிடுவோம். மணவாளர் மாமன்னர் இயேசுவை நாம்
வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.